குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் தங்க பிள்ளையே, உன் வீட்டில் நான் நிலையாக குடியிருக்கின்றேன் என்றால் உன் உள்ளத்திலும் இந்த முருகனானவன் வாசம் செய்கிறேன் என்றால் நிச்சயமாக என் தீபத்தை தொட்டு வணங்கிவிட்டு என் அருள் வாக்கினை முழுமையாக கேட்டுவிடு. கேட்கின்ற மறுநொடியே உனக்கான அதிசயத்தை நடத்துவதற்கு நான் வந்திருக்கின்றேன். தீபத்தின் ஒளியிலே பிறந்து உனக்கான வாழ்க்கையில் ஒளியேற்றத்தை தொடங்குவதற்கு இந்த முருகனானவன், இந்த அப்பனானவன் நான் வந்து இருக்கும் போது உன் மனதிலே எதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே. உன் வீட்டிற்குள் ஒளிந்திருக்கும், உன் வீட்டிற்குள் மறைந்திருக்கும் ஒன்றை தான் உன்னிடமே நிரந்தரமாக்கப் போகிறேன். அப்படி என்ன என் வீட்டில் நிரந்தரமாக இருக்கின்றது என்று தானே கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் வீட்டிற்குள் இப்பொழுது எது தலை தூக்கி ஆடிக்கொண்டு இருக்கின்றது தெரியுமா? வீட்டில் இருக்கின்ற நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் அழிந்து எதிர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் தலை தோங்கிக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதை நீ கண்டு கொள்ளாமல் இருந்து விட்டதால் இப்பொழுது என்ன நினைக்கின்றாய்? எனக்கு மட்டும் இந்த முருகன் நல்லதை நடத்தி தரவில்லையே, நான் எத்தனை தடவை எனக்கு சுப காரியத்தை மட்டும் நடத்தி தாருங்கள், இந்த ஒரு தடைப்பட்ட காரியத்தை மட்டும் நடத்தி தாருங்கள் என்று சொல்லி இருக்கின்றேன். ஆனால் ஒன்றுக்குமே தலை வணங்காமல் இப்படி அவர் இஷ்டத்திற்கு தான் செய்வாரோ என்று உன் மனம் குழப்பமடையாதே. என் தங்கமே, உன் மனம் குழப்பமடைவதற்கு இங்கு என்ன நடந்துவிட்டது? இந்த எதிர்மறை எண்ணங்கள் எதனால் உன் வீட்டிலே அங்கு வெளிவந்து கொண்டு இருக்கின்றது தெரியுமா? உன்னை சுற்றி இருப்பவர்களால் மட்டும்தான். அவர்கள்தான் உன்னிடத்தில் வந்து அது முடியாது இது முடியாது என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். நினைத்தும் பேசியும் கொண்டு இருக்கின்றார்கள். நீ எந்த காரியத்தை செயல்படுத்தினாலும் நீ எங்கே வெற்றி பெற்று விடுவாயோ என்ற நினைப்பிலே அவர்கள் உன்னிடத்தில் இப்படி எதிர்மறை எண்ணத்தை விதைத்து கொண்டு இருக்கின்றார். அதனால் நான் சொல்வதை நீ கவனமாக கேள் என் கண்ணின் மணியே. அவர் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் முடியாது என்ற வார்த்தையை மட்டும் புறக்கணித்து விடு. ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கான வாழ்க்கையையும் என் பிள்ளைகளுக்கான நல்லதையும் கொடுப்பது யார் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? இந்த முருகனான நான் இருக்கும்போது, இந்த கந்தனான நான் இருக்கும்போது நீ என் மீது தானே அங்கு பாரத்தை போட்டிருக்கின்றாய். இதற்கு மேல் என்ன நடந்தாலும் அது உன் பொறுப்பு அப்பனே என்று மட்டும் நீ நினைவுபடுத்திக்கொள். சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கை அடுத்த நிலை அடைவதை நீ உணரத்தான் போகிறாய். அதையெல்லாம் விட்டுவிட்டு என்னை தவிர வேறு யாரு சொன்னாலும் அவர்களின் பேச்சை நீ காதில் வாங்கி கொள்வதனால் மட்டும்தான் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை அங்கு நெருங்க விடாமல் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் அப்பன் முடியும் என்று நினைத்ததால் மட்டும்தானே எனக்கான பொறுப்பினை என்னிடத்தில் வழங்கி இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது அவர் வெற்றியை தருவதற்காகத்தான் இத்தனை வேலைகளிலும் அவர் என்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற தருணத்திலே அவர் வெற்றியை மட்டும்தான் எனக்கு தருவார் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என்னை தீர்க்கமாக நம்பும் என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் முழு உறுதியோடும் முழு தீர்க்கத்தோடும் வெற்றியை மட்டும்தான் கொடுப்பேன். என் தங்கமே, உன்னுடைய வெற்றி கிரீடம் என் கையில் அமர்ந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் வருத்தப்படுகிறாய்? நடப்பது ஒன்றும் நடக்கப் போவது ஒன்றும் என்று நீ குழப்பமடைகிறாய். அந்த குழப்பத்திற்கெல்லாம் தீர்வு சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். வீணாக காரணத்தை தேடிக்கொண்டு இருக்காமல் உன் மனதில் இருக்கின்ற வழிகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இருந்து விட்டு பார். சந்தோஷமான உன் வாழ்க்கையை நான் தலை தூக்கி நிமிர வைக்கத்தான் போகிறேன். யாரோ ஒருவருக்காக உன்னை ஒருவர் நிராகரித்து விட்டார்.
யாரோ ஒருவருக்காக நீ வெற்றி காகிதம் என்று உன்னை தூக்கி எறிந்து விட்டார். அத்தனை நிலையிலும் என் பிள்ளைகள் அங்கு மன துணிச்சலோடு தானே வெளிவந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது நீ இந்த நிலையையும் இந்த கடினமான பாதையும் கடந்து வரத்தான் போகிறாய். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என் தங்க பிள்ளையே. மாறாக நீ நினைத்ததை நினைத்து நினைத்து ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? சோதனை வந்து கொண்டுதான் இருக்கும். இது நிற்பதற்கு வழியே இல்லையா என்று கேட்டால் இல்லை என்றுதான் அர்த்தம். ஆனால் எப்பொழுது நீ மன நிம்மதி பெறுவாய் தெரியுமா? அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த கடிவாளத்தின் பிடியிலிருந்து வெளிவரும் போதுதானே. ஆனால் மீண்டு வருவதற்குத்தான் வழியே இல்லையே என்று சொல்லிவிட்டாயே அப்பனே. அப்படி என்றால் எனக்கான நிம்மதி எங்கே கிடைக்கப் போகிறது என்று கேள்விக்குறியோடு வந்து நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, இந்த குகன் நான் இருக்கும்போது, இந்த முருகன் நான் இருக்கும்போது உனக்கான வழியை நான் வகுத்து விட்டுத்தானே அதில் உன்னை பயணம் செய்ய வைத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது அந்த தேடலுக்கு முடிவு கட்ட மாட்டேனா? இதோ அந்த தேடலின் முடிவில் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தெரிவேன். என் பிள்ளையே, ஒன்று போனால் இன்றொன்று வந்து கொண்டுதான் இருக்கும். அது ஆசைகள் மட்டுமல்ல, பிரச்சனைகளும் தான். அந்த பிரச்சனைகளை தாண்டி நாம் ஜெயிப்பதற்கான வைராக்கியத்தை நாம் மனதிற்குள் வளர்த்து கொண்டால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க முடியும். எத்தனையோ விஷயத்தை தாண்டி என் பிள்ளைகள் இப்பொழுது வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏற ஆரம்பித்து விட்டார்கள். இனி எல்லா நிலையும் உனக்கானதாகத்தான், நல்லதாகத்தான் இருக்க போகிறது. நடப்பது யாவையும் பார்த்து இனி பயமும் அச்சமும் கொள்ளாமல் உனக்கான இடத்திலிருந்து உன்னை பற்றி சிந்திப்பதற்கு இந்த முருகன் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நினைவில் நிறுத்திக்கொள். அது மட்டுமல்ல, நான் உனக்கான சந்தோஷத்தை அள்ளித்தர, வாய்ப்புகளை அள்ளித்தர காத்து கொண்டு இருக்கும்போது நீ மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. வீணான சந்தேகங்களுக்கு இடம் கொடுத்து உன் வீட்டில் இருக்கும் நேர்மறை எண்ணத்தை விட்டு விடாதே. யார் எப்படியும் சொல்லிவிட்டு போகட்டும். நீ நல்வுள்ளத்தோடும் நல்முனதோடும் உன் செயல்களை செய்ய ஆரம்பித்து கொண்டே இரு. உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதி கொண்டு இருக்கும் போது உனக்கான வெற்றியை நான் தீர்மானிக்காமல் இருப்பேனா? உன் சந்தோஷத்தின் வழியில் உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கும்போது உனக்கான வெற்றியை தராமல் இருப்பேனா? என் தங்கமே, மனதில் பிறக்கின்ற வழிகளும் மனதில் பிறக்கின்ற சந்தோஷங்களும் இனி எல்லாம் நான் அறிந்து அதன்படிதான் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தாண்டி யார் எப்படி இருந்தாலும் எனக்கான வழியை உருவாக்கி எனக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் எனக்கு வெற்றியை பரிசாக தருவதற்கு என் முருகன், என் அப்பனானவன் வந்து இருக்கும் போது நான் இதற்காக மனம் வருத்தம் அடைய வேண்டும் என்பதை நினைவில் நிறுத்திக்கொள். உன்னை ஒவ்வொரு நிலையிலும் இதற்கு அடுத்தது என்று அதிசயத்தின் பிறப்பிற்கு அழைத்துச் செல்வது இந்த முருகனான நான் இருக்கும்போது யாருமே உனக்கு உதவி செய்யவில்லையோ என்று வருந்தாதே. உனக்கு உதவி செய்வதற்கு நானாகவே நேரடி களத்தில் வந்து இருக்கும்போது உன் மனமும் வருந்தாதே. நம்பிக்கையோடு நீ செயல்படுகின்ற அத்தனை காரியத்திலும் இந்த முருகன் துணை கொண்டு நீ வெற்றி மேல் வெற்றி பெறும் யோக வாய்ப்பை தான் பெறப்போகிறாய். என் தங்க பிள்ளையே, இந்த வேலவன் இருக்கும்போது வேல்மாறலின் அதிசயத்தை உனக்கு கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். நடப்பதை பார்த்து இனி பயமோ பதற்றமோ கொள்ளாதே. அந்த பயத்தையும் பதற்றத்தையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான அதிசயத்தை நான் கொடுக்க வந்து இருக்கும்போது நடப்பது எல்லாம் நன்மையிலே தான் முடிய போகிறது. நம்பிக்கையோடு நீ என்னை வழிவந்து கொண்டு இருக்கும்போது உனக்குள் நேர்மறையான எண்ணத்தை மட்டும்தான் நான் விதைக்கப் போகிறேன். எத்தனை சோகங்களும் துக்கங்களும் உன்னை ஆட்கொண்டாலும் என் உருவத்தை மட்டும் நிலை கொண்டு இரு. என் திருநீற்றை மட்டும் உன் நெற்றியில் அணிந்து விடு. அத்தனைக்கும் வழி சொல்லும் விதமாக உன் கஷ்டமும் கவலையும் உன்னை தாண்டி செல்லத்தான் போகிறது. நீ நம்பிக்கையோடு செயல்படு என் கண்ணின் மணியே. உனக்கான நல்லதை நான் நடத்தி தர வந்திருக்கின்றேன்.
சோகமும் துக்கமும் உன்னை ஆட்கொண்டாலும் அத்தனையும் வினை தீர்க்க என்னை அத்தனிலிருந்து காக்க என் கனகவேல் வந்து விட்டான் என்று இந்த வடிவேலனை தொழுது கொண்டே இரு. நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என் கண்ணின் மணியே. நீ நினைத்ததை இந்த முருகனானவன் பலிக்கச் செய்ய வந்து விட்டேன். நம்பிக்கையோடு செயல்படு. நல்லதை நான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன். யாம் இருக்க பயம்